ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். இந்த மாதத்திலையும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த ஜூலை மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு வேத வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, ஏசாயா 7:6 படி நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் அப்படின்னு சொல்கிறார். நிறைய காரியத்தை குறித்து நமக்கு பயம் வருது இல்லையா? பயம் வருது. ஏதாவது குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளுடைய திருமணம் முடிஞ்ச பிறகு கூட ஒரு பிள்ளைகளுக்கு வருகிறதான சில காரியங்களை குறித்து, அதை குறித்து கூட அமிதமாய் நீங்கள் ஒருவேளை நமக்குள்ளே ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட, ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் கூட நமக்குள்ளே சில நேரத்தில் பயங்கள் வருகிறது என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் தாமே ஒருவேளை வியாதியை குறித்து, பலவீனங்களை குறித்து, அல்லது போராட்டம், கடன் பிரச்சனை, விதமான பல காரியங்களை குறித்து ஒருவேளை நமக்குள்ளே மனிதர்களாகிய நமக்குள்ளே பயம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்கிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு? பக்தன் தாவீது விதமாய் பாடுகிறார். சங்கீத புத்தகம் 62:5 பார்க்கிறோம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அப்போ பாருங்கள், ஆத்மா தாவீதுடைய ஆத்மா கூட கலக்கத்தில் இருந்திருக்கு இல்லையா? பயத்தில் இருந்திருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம் இல்லையா? அதே போல் இந்த மாதத்தில் அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம், அமர்ந்திருப்போம். தேவன் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார். தாவீது சொன்னது போல், நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொன்ன வார்த்தையின்படி நாம் தேவனை நம்பி சார்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக உங்கள் ஜெபத்தெல்லாம் அங்கீகரிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிப்பார், எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆதலால் வேதம் சொல்லுகிறபடி நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பார்ப்போம். காட் பிளஸ்.